Hi friends, welcome. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட் எக்ஸாம் டிசம்பர் 2019 பேப்பர் 2 கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒரு 5 questions இந்த வீடியோவில் சால்வ் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி பார்ட் 14 வீடியோஸில் எனக்கு தெரிஞ்ச questions எல்லாம் சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோவெல்லாம் பார்த்துருங்க. இப்போ பார்ட் 15 வீடியோ என்னன்றதை பார்க்கலாம். Given CPU time slice of 2 ms and following list of process கொடுத்துட்டாங்க, burst time கொடுத்துட்டாங்க, arrival time கொடுத்துட்டாங்க. P1 process burst time வந்து 3, arrival time 0. P2 வந்து 4, 2. P3 வந்து 5, 5 இருக்குது. ஸோ 3, 4, 5 burst time வந்து 3, 4, 5 இருக்குது. Find average turnaround time and average waiting time using round robin scheduling. ஸோ ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4, 0, 5.66, 1.66, then 5.66, 0, அடுத்தது 7, 2. ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வாங்க இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ P1, P2 ஃபஸ்ட்டு இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா P1 ப்ராசஸ் இது கொஞ்சம் நகர்ந்துருச்சு. 0, இங்கே 2, இங்கே 4, இங்கே 5, 5, இது 7, இது 12. ஓகேவா? ஸோ இப்போ P1 ப்ராசஸ் வந்து 3 மில்லி செகண்ட்ஸ் ஆல்ரெடி இருக்குது P1 ப்ராசஸ்க்கு. ஓகேவா? ஸோ அதில் 2 மில்லி செகண்ட்ஸ் தான் இங்கே ஒரு ப்ராசஸ்க்கும் அலாட் பண்ணணும்னு ரவுண்ட் ராபினில் சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு 2 மில்லி செகண்ட்ஸ் P1 ப்ராசஸ்க்கு அலோகேட் பண்ணுறோம். மிச்சம் இருக்கிறது பேலன்ஸ் 1. 3 ஏற்கனவே இருக்குது. அந்த 3ல் 2 போச்சுன்னா 1 மில்லி செகண்ட்ஸ் இருக்குது. அடுத்தது P2 ப்ராசஸ் 4 மில்லி செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே 2 மில்லி செகண்ட்ஸ் அலாட் பண்ணியாச்சு. ஸோ மிச்சம் இருக்கிறது 2 மில்லி செகண்ட்ஸ் இருக்குது. இப்போ அகெயின் அடுத்த ரொட்டேஷன் வர்றப்ப எது கம்மியான பர்ஸ்ட் டைம் இருக்குதோ அதை தான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். அப்போ P1 ப்ராசஸ்க்கு ஆல்ரெடி ஒன்லி 1 தான் இருந்துச்சு. ஸோ அந்த 1ஐ இங்கே அலோகேட் பண்ணுறோம். 4லேருந்து 5 வரைக்கும் P1 ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகிடும். அடுத்தது ஸோ P1ல் எதுவும் இல்லை, இப்போ 0ன்னு போட்டுட்டேன். அடுத்தது P2 ப்ராசஸில் 2 பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த 2ஐ இங்கே கம்ப்ளீட் பண்ணுறோம். 5 to 7 P2 ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ P3 ப்ராசஸ்க்கு வந்து 5 டோட்டலாக இருந்துச்சு. அது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ P3 ப்ராசஸ் வந்து 5 எக்ஸிக்யூட் பண்ணுது. 7லேருந்து 12 வரைக்கும் P3 ப்ராசஸ் எக்ஸிக்யூட் பண்ணுது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம இங்கே பர்ஸ்ட் டோட்டல் டேர்ன் அரவுண்ட் டைமும் ஆவரேஜ் டேர்ன் அரவுண்ட் டைமும் ஆவரேஜ் வெயிட்டிங் டைமும் கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் இங்கே நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ப்ராசஸ், பர்ஸ்ட் டைம், அரைவல் டைம், கம்ப்ளீஷன் டைம், டோட்டல் டேர்ன் அரவுண்ட் டைம், அடுத்தது டோட்டல் வெயிட்டிங் டைம், இதை தான் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ டேர்ன் அரவுண்ட் டைமுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீஷன் டைம் மைனஸ் அரைவல் டைம். அதே டோட்டல் வெயிட்டிங் டைமுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் டேர்ன் அரவுண்ட் டைம் மைனஸ் பர்ஸ்ட் டைம், டேர்ன் அரவுண்ட் டைம் மைனஸ் பர்ஸ்ட் டைம். ஸோ இப்போ P1, P2, P3, 3, 4, 5 பர்ஸ்ட் டைம் இருக்குது. அரைவல் டைம் 0 to 5 இருக்குது. கம்ப்ளீஷன் டைம் நம்ம முடித்தது தான் பார்க்க போகிறோம். P2 ப்ராசஸ் எப்போ முடித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. அதே மாதிரி வந்து P1 ப்ராசஸ் எப்போ முடித்தோன்னு பார்த்தீங்கன்னா 5 மில்லி செகண்ட்ஸில் முடித்தோம். அண்ட் தென் P2 ப்ராசஸ் எப்போ முடித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 மில்லி செகண்ட்ஸில் முடித்தோம். P3 ப்ராசஸ் 12 மில்லி செகண்ட்ஸில் முடித்தோம். ஸோ அதை இங்கேருந்து எழுதுகிறோம். 0, 2, 4, 5, 7, 12. ஸோ இதுலேருந்து தான் எழுதுகிறோம். P3 ப்ராசஸ் வந்து P1 ப்ராசஸ் எப்போ முடிக்கிறோம்? 5 மில்லி செகண்ட்ஸில் முடிச்சிருக்கோம். P2 ப்ராசஸ் எப்போ முடிக்கிறோம்? 7 மில்லி செகண்ட்ஸ். P3 ப்ராசஸ் 12 மில்லி செகண்ட்ஸில் முடிச்சிருக்கோம். கம்ப்ளீஷன் டைம் இதுதான். டோட்டல் டேர்ன் அரவுண்ட் டைமுக்கு ஃபார்முலா வந்து கம்ப்ளீஷன் டைம் மைனஸ் அரைவல் டைம். ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ 5 minus 0, 5, 7 minus 2, 5, நெக்ஸ்ட்டு 12 minus 5, 7. அடுத்தது வெயிட்டிங் டைம், டோட்டல் வெயிட்டிங் டைம் இஸ் ஈக்குவல் டு அதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா டேர்ன் அரவுண்ட் டைம் மைனஸ் பர்ஸ்ட் டைம் பண்ண போகிறோம். அப்போ 5 minus 3 பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் 2. அடுத்தது 5 minus 4 பண்ணோம்னா 1. 7 minus 5 பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் 2 கிடைக்கிது. இப்போ வந்து ஆவரேஜ் வெயிட் டேர்ன் அரவுண்ட் டைம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஸோ இங்கே வந்து டேர்ன் அரவுண்ட் டைம் எல்லாத்தையும் எடுத்துக்க போகிறோம். அதை 3ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 5 + 5 + 7 டிவைடட் பை 3 யூ வில் கெட் 17/3 which is equal to 5.66. அடுத்தது ஆவரேஜ் டோட்டல் வெயிட்டிங் டைம் அதை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதோட வெயிட்டிங் டைமுக்கும் அதே தான் 2 + 1 + 2 டிவைடட் பை 3 பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ 2 + 2 4, 4 + 1 5, 5 டிவைடட் பை 3 பண்ணிங்கன்னா 1.66 கிடைக்குது. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2 5.66, 1.66 is the right answer. Correct answer is option 2 5.66, 1.66 is the correct answer. Next question. A feasible solution of an m plus n transportation problem is said to be non-degenerate. Non-degenerate சொல்லிட்டாங்க. If basic feasible solution contains exactly dash number of individual allocation dash positions சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா non-degenerateனாலே m plus n minus 1 number of individual allocations in independent positions. So option 2 m plus n minus 1 independent is the correct answer. Next question. Given two tables, employee EID, E-name, department number, department number, department name. ரெண்டு டேபிள் கொடுத்துருக்காங்க. எம்ப்ளாயி ஒன்று, டிபார்ட்மெண்ட் ஒன்று. அதில் உள்ள ஃபீல்ட்ஸை ப்ராக்கெட்டில் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த கிவன் query. ஒரு query கொடுத்துருக்காங்க. அதுக்கு எந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்க ஆப்ஷனில் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. செலக்ட் கவுண்ட் ஸ்டார் total from employee where department number in D1, D2 group by department number having count star greater than 5. ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இன் ஈச் டிபார்ட்மெண்ட் D1 and D2. அடுத்தது வந்து total number of employees of department D1 and D2 if their total is greater than 5. Next, display total number of employees in both departments D1 and D2. The output of the query must have at least 2 rows ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட் D1 and D2 இஃப் தேர் டோட்டல் இஸ் கிரேட்டர் தேன் 5. ஸோ இங்கே கொடுத்துட்டாங்க டோட்டல் வந்து கிரேட்டர் தென் 5ஆக இருக்கணும் கவுண்ட் ஸ்டார் சொல்லிட்டு. ஸோ அது வந்து கிரேட்டர் தென் 5ஆக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. டிபார்ட்மெண்ட் எது எடுத்துக்க போகிறோம் D1 and D2. இன்னும் அந்த டிபார்ட்மெண்ட் மட்டும்னு அர்த்தம். ஸோ டிஸ்டிங்க்ட் எம்ப்ளாயீஸை இங்கே செலக்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறோம். டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட் D1 and D2 ரெண்டு டிபார்ட்மெண்ட்லேயும் அவங்களோட டோட்டல் கிரேட்டர் தென் 5ஆக இருக்கணும். ஸோ அதை மட்டும்தான் இங்கே காமிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. Next, a non-pipeline system takes 30 ns to process a task. The same task can be processed in a 4-segment pipeline with a clock cycle of 10 nanoseconds. Determine the speed up of the pipeline for 100 tasks. So options வந்து 1 3 கொடுத்துட்டாங்க, 2 4 3 3.91, 4ல் 2.91 கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் பைப்லைன் டிவைடட் பை பைப்லைன் எடுத்துக்க போகிறோம். நான் பைப்லைன்னா இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 100 டாஸ்க். ரெண்டுத்துக்குமே டாஸ்க் எடுத்துக்க போகிறோம். 100 தான் காமன் ரெண்டுத்துக்குமே, நான் பைப்லைனுக்கும் பைப்லைனுக்கும். ஸோ 100 இன்ட்டு நான் பைப்லைனுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஒரு டாஸ்க் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு 30 nanoseconds. ஸோ அப்போ 100 × 30. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பைப்லைனுக்கு எடுத்தோம்னு சொன்னால் 100 டாஸ்க் ப்ளஸ் 4 செக்மெண்ட் பைப்லைன் சொல்லியிருக்காங்க. ஸோ 100 + 4 - 1 இன்ட்டு இந்த 10 கிளாக் சைக்கிள் ஆஃப் 10. ஸோ இன்ட்டு 10 பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன கிடைக்கிது 3000. ஃபஸ்ட்டு இதை பண்ணிங்கன்னா 3000 டிவைடட் பை இதை பண்ணிங்கன்னா 100 + 3 × 10 கிடைக்குமா? 100 + 3 × 10 இதை பண்ணோம்னா அடுத்தது பார்த்திங்கன்னா 3000 டிவைடட் பை 103. 100 + 3 ஆட் பண்ணிங்கன்னா 103 கிடைக்க போகுது இன்ட்டு 10. ஸோ இப்போ இதை பண்ணிங்கன்னா 3000 டிவைடட் பை 1030 வருமா? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா வில் கெட் 2.91. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4 2.91 is the correct answer.
ஸோ நான் பைப்லைன் டிவைடட் பை பைப்லைனுக்கு மட்டும் -1 போட்டுக்கணும் நம்ம. So correct answer is option 4, 2.91. Next question. Given two tables R1 of x comma y, R2 of y comma z with 50 and 30 number of tuples respectively. Find maximum number of tuple in the output of natural join between tables R1 and R2. So R1 and R2 natural join சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு நம்ம ஈஸியாக இதுக்கு ஒரு ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் கொடுத்துருக்கிற நம்பர் ஆஃப் டப்புள்ஸ் தான் ஆன்சரில் வரும். ஸோ அந்த நம்பர் ஆஃப் டப்புள்ஸ் வரைக்கும் அங்கே அவுட்புட்டில் வரும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் 1 30 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் இதுலேருந்து ஒரு ஐடியா கெட் பண்ணுவாங்க எக்ஸாமுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு இல்லாமல் கூடவே உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ரீச் அவுட் ஆகும். தேங்க்யூ.